கொண்டக்கடலையை நம்ம வேக வச்சு சாப்பிட்ருக்கோம். அதே கொண்டக்கடலைய மசாலாலாம் வறுத்து அரைச்சு வச்சு ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வாங்க கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நைட் ஃபுல்லா நான் கொண்டக்கடலைய ஊற வச்சுட்டேன். அத உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு மல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, இன்னும் மறுபடியும் அதே கடாயில ஒரு 4, 5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவ அரைச்சுட்டு அது கூட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்சது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சு இந்த கொண்டக்கடலை இது கூட சேர்த்து வேக வச்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்பொழுது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.